அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை காண்கிற தேவன். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லப்பட்டபடி இந்த காலை வேளையில எங்களுக்கு வேண்டிய பலன், ஞானம், கிருபை தந்து இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாள்ல கூட நம்ம தியானிக்க போறது 1 சாமுவேல் 23வது அதிகாரம். இதோ பெலிஸ்தியர் கெகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. பெலிஸ்தியர் கெகிலான்ற பட்டணத்தை இதோடு யுத்தம் பண்ணி அங்க இருக்கிற களஞ்சியத்துல சேர்த்து வச்சிருக்கிற தானியங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்றது தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தியனை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு, இப்ப தாவீது இந்த யுத்தத்தை செய்ய வேண்டியதில்லை. ஆனா பொறுப்பு ஃபுல்லா சவுலோடையது. சவுல் தான் அந்த தேசத்தோட ராஜாவா இருக்கான். ஆனா அவன் செய்ய தவறுனத இவன் ஒளிஞ்சிருக்கிற சூழ்நிலையா இருந்தாலும் தாவீதுக்குள்ள தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது அவனால சும்மா இருக்க முடியல. அவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், நான் பெலிஸ்தியரை போய் முறியடிக்கலாமா? தாவீதோட வாழ்க்கையில அநேக இடத்துல கர்த்தரிடத்துல விசாரிக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளும் சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறவங்களா இருக்கணும். நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மளை போதித்து நடத்துவார். இப்ப தாவீது கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான். ஆனா அவன் நல்லா யுத்தம் பண்ணி ஜெயிக்க கூட முடியும். ஆனா தன்னுடைய சொந்த பலத்தையோ சொந்த ஞானத்தையோ தாவீது சார்ந்து கொள்ளல, கர்த்தரையே சார்ந்து கொண்டான். அப்ப கர்த்தர், நீ போ, பெலிஸ்தியரை முறியடித்து கெகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆண்டவர் இப்ப உத்தரவு கொடுத்துட்டாரு, நீ போ, பெலிஸ்தியரோட யுத்தம் பண்ணி அதை ரட்சி, கெகிலாவை ரட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தியருடைய சேனைகளை எதிர்க்கிறதுக்கு கெகிலாக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். நாங்க யூதா தேசத்துல பாதுகாப்பா இருக்கும் போதே எங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா சவுலுக்கு பயந்து தப்பிக்கும்படியா பயப்பட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பெலிஸ்தியரோட சேனை பெரிய சேனை, அதுல போய் நாங்க எப்படி எதிர்த்து நின்னு, அப்ப எங்களோட பயம் இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு அப்படின்னு நாங்க யுத்தத்துக்கு வர்றதுக்கு அவங்க தயங்குறாங்க. தாவீதோட மனுஷர் அப்படின்னு சொல்லியிருக்கு. முந்தின அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், தாவீதோட 600 பேர் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, 400 பேரு கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். 400 பேர் அவனோடு கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, எங்களுக்கு பயமா இருக்கு. ஆனா தாவீதுக்குள்ள நல்ல விசுவாசம் இருந்துச்சு. கர்த்தர் வார்த்தையை கொடுத்தனா அதை நிறைவேற்றுவார்ன்ற விசுவாசம் இருந்துச்சு. ஆனா கூட இருந்த ஜனங்கள் நாங்க பயப்படுறோம் யுத்தத்துக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, உடனே அவன் ஆண்டவர்கிட்ட போய் திரும்பவுமா விசாரிக்கிறான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது அவர் தான் சரியான தீர்வை கொடுப்பாரு. அவன் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறான். கர்த்தர் அவனுக்கு உத்தரவாக, நீ எழும்பி கெகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். முதல்ல சொல்லும் போது நீ போ, நீ கெகிலாவை ரட்சிப்பாயாக ஆண்டவர் சொல்றாரு. இப்ப
இன்னும் நல்ல தெளிவா நானே யுத்தத்தை பண்ணி உங்களை முறியடிக்க செய்வேன், ஒப்பு கொடுப்பேன், நான் ஒப்பு கொடுப்பேன். அப்ப கர்த்தரே அந்த யுத்தத்தை நடத்தி வெற்றியை தரப்போறாரு. ரொம்ப தெளிவா தன்னுடைய சித்தத்தை ஆண்டவர் தாவீதுக்கு வெளிப்படுத்துறார். அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டி கொண்டு, இப்ப எல்லாருக்குள்ளும் தைரியம் வந்துருச்சு, யுத்தத்துக்கு போறாங்க. கெகிலாவுக்கு போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேக பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாய் கெகிலாவின் குடிகளை ரட்சித்தான். இப்ப ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்து யுத்தம் பண்ணினதுனால ஈஸியா வெற்றி பெற்று கெகிலா மக்களுக்கு ஒரு ரட்சிப்பா கட்டளையிட்டான். அப்ப நம்மளும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் ஏற்ற ஆலோசனை தந்து நம்மள ஜெயமாய் நடத்துவார். அகிமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் கெகிலாவில் இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பி ஓடுகிற போது அவனிடத்தில் ஒரு ஏபோத் இருந்தது. முந்தின அதிகாரம் கடைசி பகுதியில சவுல் ஆசாரியர்கள் எல்லாத்தையும் கொல்லும் போது இந்த அபியத்தார் மட்டும் தப்பிச்சு தாவீது கிட்ட ஓடி வந்தான். அப்ப தாவீது நீ என் கூட இரு, என்னோட ஆதரவுல இரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடு கூட வைத்து கொண்டான். அப்படி அவன் வந்த போது ஒரு ஏபோத் அவன் இடத்துல இருந்தது. ஏபோத்ன்றது ஆசாரியர்கள் போடுகிற ட்ரெஸ், அதான் ஏபோத். ஆசாரியர்களுடைய அது எப்படி தயாரிக்கணும், எப்படி இருக்கணும், எல்லாம் ஆண்டவர் சொன்னபடி அவங்க செய்து வைத்திருந்தாங்க. அந்த ஏபோத்து இருந்தது. தாவீது கெகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததால் அடைக்கப்பட்டிருக்கான் என்று சவுல் சொல்லி. சவுலுக்கு இப்ப விஷயம் தெரிஞ்சிருச்சு, தாவீது கெகிலால இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. உடனே அவன் நினைக்கிறான், தேவன் தாவீதை என் கையில ஒப்பு கொடுத்தாரு. அவன் கர்த்தர் அவன் கூட இல்ல அப்படின்றது கூட சவுலுக்கு தெரியல. அவன் தாவீதை பிடிக்க போறேன் அப்படின்ற, கர்த்தரே என் கூட இருந்து இத செய்யறாரு அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். கதவு தாழ்பால்கள் அடைக்கப்பட்ட ஒரு பட்டணத்துக்குள்ள மாட்டிக்கிட்டான் தாவீது, நான் தான் அவனை பிடிக்க போறேன் அப்படின்ற இத சொல்லிட்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கெகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான். தான் மட்டும் பிடிக்கிறதுக்கு போல தான் கூட ஜனங்களையும், இஸ்ரவேல் ஜனங்களையும் கூட்டிட்டு போறான் தாவீதை பிடிக்கிறதுக்கு. தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணினான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். இப்ப தெரிஞ்சிருச்சு சவுல் வரப்போறான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. தனக்கு பொல்லாப்பு செய்ய போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் கூட இருந்த ஆசாரியனாகிய அபியத்தாரை கூப்பிட்டு ஏபோத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்றான். ஏன் ஏபோத் வேணும்னா, அந்த ட்ரெஸ்ல ஊரீம் தும்மீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கட்டைகள் இருந்தது, கனசதுரமான கட்டைகள். அதுல அதற்கு உருட்டி போடுவாங்க. உருட்டி போடும்போது ஒரு லைட் கலர் இருக்கும், ஒரு டார்க் கலர்ல இருக்கும். அந்த ஊரீம் தும்மீம்ன்றது நம்ம ஆண்டவர்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னா, அவங்க இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர்கிட்ட ஏதாச்சும் வழி நடத்தல கேட்கணும்னா அதை போடுவாங்க. அது ஒண்ணு எஸ்ன்னு அர்த்தம், ஒண்ணு நோன்னு அர்த்தம். எது விழுகுதோ அதுக்கேத்த மாதிரி அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க செய்து வந்தாங்க. அந்த அந்த ஏபோத்தை எடுத்துட்டு வா. அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கெகிலாவுக்கு என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியேனாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். இப்ப தாவீது
கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றாரு. ஒரு வழிகாட்டுதலுக்காக ஜெபம் பண்றாரு. தன்னுடைய பிரச்சனைய அப்படியே ஆண்டவர்ட்ட முழுவதுமா சொல்றாரு. சவுல் வந்து என்னை அழிக்கிறதுக்கு தேடி வர்றான் அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். கெகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ? உம்முடைய அடியேன் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். கெகிலா மக்கள் வந்து சவுல் கையில என்னை ஒப்பு கொடுத்துருவாங்களா? சவுல் வருவானா? அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் பண்றான். கெகிலா மக்களுக்கு ஆபத்துல இருந்தப்போ தாவீது தான் உதவி செய்து அவங்கள பெலிஸ்தியரை ஜெயிச்சு ரட்சித்தான். அதை வச்சுட்டு தன்னை இந்த ஜனங்கள் பாதுகாப்பாங்க அப்படின்லாம் மனுஷரோட பாதுகாப்பை தாவீது எதிர்பார்க்கல. கர்த்தரையே எப்பயும் சார்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 செய்கிறத நம்ம தாவீதோட வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொள்றோம். இவன் வந்து கேட்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அதற்கு கர்த்தர் அவன் வருவான். 2 கேள்வி கேட்டான். 2 கேள்விக்கும் ஆண்டவர் பதில் சொல்றாரு. அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கெகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களா என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் என்றார். எப்படி பதில் சொல்றான்னா, அந்த அந்த கட்டையை அவங்க தூக்கி போடும்போது ஊரீம் தும்மீம் போடும்போது ஆம் இல்லைன்ற ஆன்சர் வரும். அதுக்கேத்த மாதிரி இப்ப தெரிஞ்சுட்டாங்க. ஆமா உன்னை ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆகியால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும். நம்ம 22வது அதிகாரத்துல 400 மனுஷர்னு பார்த்தோம் 2வது வசனத்துல. ஆனா இங்க வந்து தாவீதோடு கூட இருந்தவங்க 600 பேர். 600 மனுஷரும் எழும்பி கெகிலாவை விட்டு புறப்பட்டு போக வேண்டிய இடத்திற்கு போனார்கள். அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடறாங்க. ஏன்னா சவுல் வருவான்னு ஆண்டவர் சொல்லிட்டாங்க. கெகிலா மக்கள் இவங்களை காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அப்ப தப்பிக்கணும்னா அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. தாவீது கெகிலாவிலிருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். இந்த செய்தி அவனுக்கு கிடைச்ச உடனே அவன் பின் தொடர்றதை விட்டுட்டு அப்படி நிறுத்திட்டான். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். இப்ப அங்கிருந்து போய் வனாந்தரத்துல சுத்தி சீப்ன்ற ஒரு மலையில போய் இருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. டெய்லி தேடுறான். சவுல் வந்து தாவீத தேடிக்கிட்டே இருக்கான். அழிக்கும்படியா அவனை கொன்னு போடுறதுக்கு தேடுறான். ஆனா தேவன் வந்து அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. சவுல் வந்து ராஜா, அவன்கிட்ட ஒரு பெரிய படையே இருந்துச்சு. ஜனங்கள் எல்லாம் அவன் கண்ட்ரோல் தான். அப்ப அவன் அப்படி தேடியுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா தாவீதுக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு இருந்தது. ஆண்டவர் வந்து சவுல் கையில தாவீத ஒப்பு கொடுக்கல, ஆண்டவர் பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளும் அவருடைய செட்டை நிழல்ல நம்ம பாதுகாப்பா இருந்தோம்னா எந்த தீங்கும் நம்மளையும் அணுகாது. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, பெலிஸ்தியர் வந்து கெகிலா மக்களை வந்து யுத்தம் பண்ணி அவங்களோட களஞ்சியத்துல இருக்க தானியத்துல எல்லாம் கொள்ளையடிச்சாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே தாவீது வந்து கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிறான். நான் யுத்தத்துக்கு போலாமா அப்படின்னு, கெகிலா மக்களை ரட்சிக்கிறதுக்கு நான் போலாமா அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் நீ போ, நீ கெகிலா மக்களை ரட்சிப்பாயாக அப்படின்னு சொன்னாரு. ஆனா தாவீதோடு கூட இருந்த மக்கள் வந்து நாங்க இங்க இருக்கிறப்பயே பயமா இருக்கு, அங்க எப்படி போவோம், யுத்தத்துக்கு எப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உடனே தாவீது மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு. கேட்கும்போது நீ எழும்பி போ,
நான் பெலிஸ்தியரை உன் கையில ஒப்பு கொடுப்பேன். தெளிவா ஆண்டவர் யுத்தத்தை நடத்தி உனக்கு நான் ஜெயத்தை தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே தாவீதும் அவனோட மக்களும் யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சாங்க. இந்த விஷயம் சவுலுக்கு தெரிஞ்ச உடனே சவுல் இவங்களை பிடிக்கிறதுக்கு சவுல் நினைச்சா கர்த்தர் என் கூட இருக்காரு, தேவன் இவனை தாவீதை என் கையில ஒப்பு கொடுப்பாரு அப்படின்னு பேசினா அவன் நல்லா மாட்டிக்கிட்டான். அடைக்கப்பட்ட ஒரு பட்டணத்துல அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நினைச்சான். அப்ப தாவீது கூட ஆசாரியனாகிய அபியத்தார் கூட இருந்தான். அவங்கிட்ட தாவீது ஏபோத்தை கொண்டு வா, கர்த்தருடைய சித்தத்தை அறியும்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் கொண்டு வந்தான். கொண்டு வந்தப்ப 2 கேள்வி கேட்டான் தாவீது. சவுல் வருவானா, இந்த கெகிலா மக்கள் என்ன சவுல் கிட்ட ஒப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு 2 கேள்வியை கேட்டான். ஆண்டவர் 2 கேள்விக்குமே பதில் கொடுத்தாங்க. ஆமா, சவுல் வருவான், இந்த கெகிலா மக்கள் உன்னை சவுல் கிட்ட ஒப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது அங்க இருந்து சவுலும் அவனோடு இருந்த 600 மக்களும் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. தப்பிச்சு ஓடினது விஷயத்த கேள்விப்பட்ட சவுல் அதுக்கப்புறம் அவங்கள பின்தொடர்றத நிறுத்திட்டான். வனாந்திரத்துல தாவீது சீப்புன்ற மலையில தங்கி இருந்தான். டெய்லி சவுல் தாவீத தேடுனா. ஆனா ஆண்டவர் சவுலோட கைக்கு தாவீத ஒப்பு கொடுக்கல. ஆண்டவர் பாதுகாத்துக்கிற தேவன் அப்படின்றத பார்த்தோம். அப்ப தாவீத போல நம்மளும் எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவருடைய வழிநடத்தலின்படி செயல்பட்டோம்னா எல்லாம் ஜெயமா நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டோம். பயப்படக்கூடாது. ஆண்டவர் வார்த்தை மேல விசுவாசமா இருந்து நம்ம செயல்படும் போது கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்வார். ஆண்டவருடைய பாதுகாப்புல நம்ம இருக்கும்போது எந்த தீங்கும் அணுகாது அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட எங்க சுய புத்தியின் மேல சாராம, ஆண்டவரே எங்க பலத்தை சார்ந்து கொள்ளாம, மனுஷரை சார்ந்து கொள்ளாம, எப்பயும் உண்மையில் நம்பிக்கையா இருந்து எல்லா காரியத்தையும் உம்மிடத்துல கேட்டு செயல்படுகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்ய, எல்லாவற்றையும் உம்மிடத்துல சொல்லுகிறவர்களாய் நாங்க இருக்கணும்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், எந்த தீங்கும் எங்களை அணுகுவதில்லை என்ற விசுவாசத்துல பலப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. அநேகர் சத்தியத்தை அறிந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் உடைய ராஜ்ய பணியை செய்ய எங்களுக்கு பலன், கிருபை, ஞானம் தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. காட் பிளஸ் யூ.